அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு செப்டம்பர் மாத ராசி பலன். செப்டம்பர் மாத ராசி பலன் 2024 மிதுன ராசி காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் ராசியான மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் ராசியில் செவ்வாய் இருக்கார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் இருக்காங்க கடகராசியில். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் சிம்ம ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் கேது கன்னி ராசியில் இருக்காங்க. ராசிக்கு வந்து பாருங்கள் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் சனி வக்ர நிலையில் கும்ப ராசியில் இருக்கார். 10ஆம் இடத்துல ராகு மீன ராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க. 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் குரு ரிஷப ராசியில் இருக்காங்க. இதுதான் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும். செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். 23ஆம் தேதி செப்டம்பர் 23ஆம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு ராசிநாதன் நல்லா இருக்காருங்க. ராசிநாதன் பாருங்கள் ஆரம்ப பகுதியில் உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு 4ஆம் தேதியில் பாருங்கள் 3ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் 4ஆம் இடத்துக்கு வர்றார். நல்ல மாதம் இந்த மாதம். ராசிநாதன் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் கடைசி பகுதி 23ஆம் தேதி சொந்த வீட்டுக்கு வர்றதுனால ஆட்சி உச்சபலம் அடையிறனால நினச்சதெல்லாம் நடக்கும். உங்களோட முயற்சிகள் வீண் போகாது. நீங்கள் நினச்சது நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்தது நடக்க போகுது. ஆசை கனவு எல்லாம் நிறைவேற போகுது. ராசிநாதன் நல்லா இருந்துட்டாலே நீங்கள் மைண்டு ஸ்டடியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். தெளிவாக செயல்பட போகிறீங்கன்னு அர்த்தம். குழப்பங்கள் இருக்காது. ஏன்னா பொதுவாகவே மிதுன ராசி நேயர்கள் குழப்பவாதியாக இருக்க மாட்டாங்க. தெளிவாக இருப்பாங்க, புத்திசாலியாக இருப்பாங்க, அறிவாளியாக இருப்பாங்க. நல்ல ஒரு நாலேஜான ஒரு பர்சன் சொல்லலாம். இந்த மாதம் நல்லாயிருக்கு உங்களுக்கு. ராசிநாதன் நல்லா இருக்கிறதுனால உங்களோட முயற்சி எல்லாமே சக்ஸஸ் தான். பயப்படாதீங்க. ஒரு அருமையான மாதம். ஒரு ராசிக்கு வந்து பாருங்கள் சூரியனும் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். முயற்சி ஸ்தானாதிபதி நல்லா இருக்கார். அவர் நடுப்பகுதிக்கு மேலே பாருங்கள் 16ஆம் தேதி அவர் 4ஆம் இடத்துல வந்து குருவோட பார்வை விழுகிறதுனால முயற்சி ஸ்தானமும் உங்களுக்கு நல்லா இருக்குது. முயற்சி ஸ்தானாதிபதியும் நல்லா இருக்கார். அப்போ உங்களுக்கு முயற்சி வந்து வீண் போகாதுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தோல்வி கிடையாது. இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி மட்டும்தான். சரிங்களா? வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறாங்க சார், ஒரு வாகனத்தை மாற்றணும்னு நினைக்கிறோம், வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம், எதுவுமே எங்களுக்கு அமைய மாட்டேங்குது, யாரோ உங்களுக்கு ஏதோ உங்களுக்கு தடங்கள் பண்ணிகிட்டே இருக்காங்க, நாங்கள் ஒன்று நினைக்கிறோம், நடக்கிறது வேறு மாதிரி போயிட்டுருக்கு, அப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பாருங்கள் இந்த மாதம் தடங்கள் இருக்காது. ஒரு வாகனம் மாற்றணும்னு நினைக்கிறவங்க வீடு அதாவது வாகனம் மாற்றணும்னு நினைக்கிறவங்க வாகனத்தை மாற்றலாம். வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வீடு வாங்கலாம். கடன் வாங்கியாச்சும் நீங்கள் இடம் வாங்குறது, ஒரு நிலத்தை வாங்கி போடுறது, வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, இதுக்கெல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதம். இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்களுக்கு கேட்ட கடன் உங்களுக்கு கிடச்சிரும். அது உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? ஒரு சில பேருக்கு அம்மா மூலமாக சில நல்லது நடக்கும். அம்மாவோட சொத்து கிடைக்கிறது, அம்மாவோட பூர்வீக சொத்து கைக்கு வர்றது, இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் உங்களுக்கு. சரிங்களா? கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அற்புதமாக இருக்கும். ஏன்னா புதன் இந்த மாதம் நல்லா இருக்கார். நல்ல ஒரு நிலைமையில் குருவோட பார்வையில் இருக்கிறதுனால இந்த மாதம் ஆரம்ப பகுதியே உங்களுக்கு நல்லாயிருக்கும். 23ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் நிறைய மாற்றத்தை பார்க்க போகிறீங்க. இந்த மாதம் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி சுக்கிரன். ஏன்னா சுக்கிரன் நீச்ச நிலையிலேருந்து கேதுவோட பிடியிலிருந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துலேருந்து குருவோட பார்வையில் இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் சுக்கிரன் கெட்டு போய் அதுக்கப்புறம் குருவோட பார்வையில் இருக்கிறதுனால ஓரளவு கொஞ்சம் ஒளி இருக்குது. ஆனால் சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு வந்தால் தான் பரிபூர்ணமாக சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் கொடுப்பார். இந்த மாதம் 18ஆம் தேதி பாருங்கள் 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துக்கு வர்றார். 18ஆம் தேதிக்கு மேலெல்லாம் பாருங்கள் புத்திர பாக்கியம் கிடைக்கும். மிதுன ராசினியர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். இந்த மாதம் குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாமல் இருந்தவங்க குலதெய்வ கோயிலுக்கு போக போகிறீங்க. முன்னாடி சொன்ன மாதிரி கலைத்துறையில் இருக்கவங்களுக்கும் நல்லாயிருக்கும், அருமையாக இருக்குது இந்த மாதம். லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. வீட்டில் அப்பா அம்மா ஒத்துக்குவாங்க. திருமணத்துக்கு உண்டான நல்ல மாதம்னு சொல்லிடலாம். எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. உங்களுக்கு நல்ல ஒரு மாதம் இந்த மாதம். ஒரு ராசிக்கு வந்து பாருங்கள் சனி அவர் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். அப்பாவோட ஹெல்த்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். 9 இல்லை 4 சனி வந்துச்சுனால 4 சனி இருந்தால் அம்மாவோட ஹெல்த்தில் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும். 9 சனி இருந்தால் அப்பாவோட ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும். அதுதான் வித்தியாசமே. இப்போ 9 சனி இருக்கார். அப்போ அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா சனியை கொஞ்சம் வேகமாக செயல்படுறதுனால அந்த தூர பிரயாணம் அது இதுன்னு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அதெல்லாம் உங்களுக்கு நகர்த்திடுவார் உங்களுக்கு. ஆனால் அப்போட ஹெல்த் கண்டிஷனில் மட்டும் சின்ன சின்ன பாதிப்பு வரும். முழங்கால் பிரச்சனை, மூட்டு பிரச்சனை, நரம்பு பிரச்சனை, எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் சனி கொடுத்துருவார். அதனால் அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும்.
உங்களுக்கு திருமணத்துக்கு உண்டான நல்ல மாதம் சொல்லிடலாம். உங்களுக்கு 7ஆம் அதிபதி புதன் 7ஆம் அதிபதி குரு வந்து 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால திருமணத்துக்காக விரயம் பண்ணுறது, சுப விரயங்கள் பண்ணுறது, சுபகாரியத்துக்காக விரயம் பண்ணுறது, செலவு பண்ணுறது இதெல்லாமே உங்களுக்கு இருக்கும். தேவையில்லாத விரயங்கள் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. நல்ல விரயங்கள் தாங்க உங்களுக்கு இருக்கும். அதில் சந்தேகமே கிடையாது. 10ல் வேறு ராகு இருக்கார் உங்களுக்கு. சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அற்புதமாக இருக்கும். தொழிலில் டெவலப்மெண்ட் இருக்கும், இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா 10ல் ராகு இருந்தால் குரு போல் செயல்படுவார். அவர் 12ஆம் இடத்துல இருக்கார். தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதெல்லாம் சுபவிரயங்கள் தான் உங்களுக்கு. அது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. உங்களுக்கு 6ஆம் அதிபதி செவ்வாய் ராசியிலே இருக்கார். கேட்ட கடன் உங்களுக்கு கிடைக்கும். கேட்ட கடன் உங்களுக்கு கிடச்சிரும். உங்களுக்கு என்ன ராசியில் செவ்வாய் இருக்கிறனால என்னென்னா கோவப்படுவீங்க. இந்த மாதம் வந்து பாருங்கள், செவ்வாய் ராசியில் இருக்கிறனால உடல் உஷ்ண சம்மந்தப்பட்ட பாதிப்பு நிறைய மிதுன ராசினியர்களுக்கு வரும். உடம்பு ஹீட்டு அதிகமாக இருக்கும். உஷ்ண சம்மந்தப்பட்ட பாதிப்பு, தேவையில்லாமல் டென்ஷன் ஆவீங்க, அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு அடுத்தவங்களை தேவையில்லாத திட்டிடுவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஏன்னா செவ்வாய்ங்கிற நெருப்பு கிரகம். அதனால் பிடிவாதம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். கோவப்படுவீங்க. கொஞ்சம் அவசரப்பட்டு முடிவு எடுத்துட வேண்டாம். யோசிச்சு முடிவெடுங்க. நீங்கள் எடுத்து வைக்கிற முயற்சியெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. அதில் சந்தேகமே கிடையாது. ஒரு சில பேர் அவசரமாக முடிவு எடுப்பாங்க. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து யோசிச்சு முடிவெடுங்க. ஏன்னா செவ்வாய் ராசியில் இருந்தாலே கோவப்படுவீங்க, டென்ஷன் ஆவீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், சுக்கிரனும் நல்ல ஒரு இடத்துக்கு வர்றாரு. அதனால் புத்திர பாக்கியம், நல்ல ஒரு அதிர்ஷ்டம் இதெல்லாம் கிடச்சிரும் இந்த மாதம். உங்கள் ராசிக்கு வந்து புதனும் சொந்த வீட்டுக்கு இந்த மாதம் 23ஆம் தேதி வர்றதுனால 23ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் நிறைய மாற்றத்தை பார்க்க போகிறீங்க. உடல் ஆரோக்கியத்துலையும் சரி, மனசுலையும் சரி நிறைய மாற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது. மனசில் ஒரு தெளிவு கிடைக்கும். தெளிவான சிந்தனையோடு இருக்க போகிறீங்க. நிறைய நல்லது நடக்கும். ஆரம்ப பகுதியிலே ஒரு சில விஷயங்கள் நடந்துடும். நல்ல விஷயம். 23ஆம் தேதி புதன் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறனால, ஆட்சி உச்ச பலத்தோடு இருக்கிறனால ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க இந்த மாதம். சரிங்களா? ஆரம்ப பகுதி நல்லா இருக்குங்க. ஆனால் 23ஆம் தேதி ஒரு சில பேருக்கு 18ஆம் தேதிக்கு அப்புறம் மாற்றங்கள் நடக்கும். ஒரு சில பேருக்கு 23ஆம் தேதிக்கு அப்புறம் மாற்றங்கள் நடக்கும். நல்ல விஷயந்தான் நடக்க போகுது. கெட்ட விஷயங்கள் இந்த மாதம் கெட்டதுன்னு சொல்கிற அளவுக்கு அங்கே ஒன்றும் கிடையாதுங்க. அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சின்ன சின்ன பாதிப்பு வருமே தவிர உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. உங்களுக்கு உஷ்ண சம்மந்தப்பட்ட பாதிப்பு, டென்ஷன் ஆகிறது, கோவப்படுறது, ஒரு சில பேருக்கு பிபி ரைஸ் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு வரும். பெரிய அளவுக்கு பெரிய வியாதி, பெரிய உடல் ஆரோக்கியத்தில் கோளாறு அந்த மாதிரிலாம் கிடையாது. பாதிப்பு பெரிய அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதம் இருக்கவே இருக்காது. நல்ல ஒரு மாதம் தான். போன மாதத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும், பெட்டராகவே இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இந்த செப்டம்பர் மாதத்தை மிதுன ராசி நேயர்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலையும் கிடச்சிரும். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு பிஸ்னஸ் நல்லபடியாக ரன் ஆகும். கேட்ட கடன், கேட்ட உதவியும் உங்களுக்கு கிடச்சிரும். சொத்து சேர்க்கை, பூமி, மண்மனை பூமி யோகம் இது உங்களுக்கு அமைஞ்சிடும். வாகனம் வாங்கலாம், வாகனத்தை மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். ஒரு சில பேருக்கு வெளிநாட்டு பிரயாணம், வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது இது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும். பாஸ்போர்ட் வச்சுருக்கவங்களுக்கு வீசா கிடைக்கும். ஏன்னா 12ல் குரு இருக்கார், 8ஆம் இடத்தை பார்க்குறார். அவர் வந்து பாருங்கள், குரு வந்து பாருங்கள் உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறார், ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார். கேட்ட கடன் கிடைக்கும், சுபவிரயங்கள் ஏற்படும், வெளியூர் வெளிநாடு ட்ராவல் அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தடங்களே இருக்காதுங்க. பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், சக்ஸஸ் கிடைக்கும். சரிங்களா? உங்கள் ஆசை கனவு நிறைவேறக்கூடிய நல்ல மாதம் தான் இந்த மாதம். எல்லா மிதுன ராசி நேயர்களும் நல்லா இருக்க போகிறீங்க, அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி. சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். ஏன்னா கோச்சார பலன் நம்ம ஒரு பொது பலனாக பார்த்துட்ருக்கோம். அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் அதுதான் 80லேருந்து 85% பேசும். அதுதான் தனி மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். ஒரு மனுஷன் ஆட்டி படைக்கிறதே நவகிரகங்கள் தான். இப்போ நவகிரகங்களோட தாக்கம் எப்படி இருக்குது, என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்கள் வயசு என்ன, அதுதான் முக்கியம். உங்கள் பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். அதை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக துல்லியமாக சொல்ல முடியும். இனிமேல் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, பிஸ்னஸ் வேலை எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டம் எந்த டைமில் வரும், புத்திர பாக்கியம் எப்போ கிடைக்கும், வெளிநாடு போக முடியுமா போக முடியாதா, இல்லை உள்நாட்டிலே செட்டில் ஆவாங்களா, எல்லாமே ஜாதகத்தை பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.